இந்த குடும்பத்துல ஒருத்தி மாதிரி இருக்க. அது மாதிரிதான் இதுவும் உனக்கு நல்லதாவே அமையும். என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம இவ தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்குறாளே. இவகிட்ட எப்படி நான் அதை சொல்லுவேன்? டென்ஷன் ஆகாத, நான் சொல்றத கேளு, என்ன நம்பு, என் பேச்ச கேளு. ஒரு தடவை நான் சொன்னத நீ காது கொடுத்து கேட்கவே இல்ல. ஆனா என் பேச்ச கேட்காம போனதால நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட. நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கே தெரியும். அதனாலதான் சொல்றேன், இப்பயாவது என் பேச்ச கேளு, நீ நல்லா இருப்ப. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ள அப்புறம் கிடைக்கவே மாட்டான். ப்ளீஸ் வெண்ணிலா, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ கிளம்பி வா. சரி, நான் வரேன். தேங்க்ஸ் டி. இப்பயாவது நான் சொன்னதை புரிஞ்சுட்டு ஒத்துட்டியே. நான் வரேன்னு சொன்னது கல்யாணத்துக்கு சம்மதிச்சு இல்ல. பின்ன நீ சொன்னா நான் கேப்பேன்ற நம்பிக்கையில அவங்கள நீ வர சொல்லிட்டேன். நான் வராம போனா 3வது மனுஷங்க மத்தியில உனக்கு அது பெரிய அவமானம் ஆயிடும். அந்த கஷ்டத்தை நான் உனக்கு தர விரும்பல. நான் வரேன். ஆனா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். சரிடி, நீ ஒத்துக்கிட்டதே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். நீ முதல்ல மாப்பிள்ளையும் உங்க குடும்பத்தையும் வந்து பாரு. மத்தத அப்புறம் யோசிச்சுக்கலாம். சரி போ, முதல்ல நீ முகத்தை கழுவிட்டு வா, நான் உன்னை ரெடி பண்றேன். சீக்கிரம் போ போ. வாங்க 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 வாங்க. சரி, என் பேர் அன்பு. வணக்கம்ப்பா. உட்காருங்க சார். வணக்கம் மேடம். வாங்க மாப்பிள்ள. ஹலோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உட்காருங்க. பாட்டி முறைக்கிறாங்க. சரி, இங்க இருந்து ஆரம்பிப்போம். எங்க பிசினஸ பொறுத்த வரைக்கும் எங்க பாட்டி தான் எல்லாமே. அவங்க தலைனா எங்க அண்ணன் அன்பு தான் தளபதி. டேய், தொழில அவன் கொண்டு வர இன்னோவேஷனால தான் ஃபுட் சர்வீஸ்ல இன்னைக்கு எங்க கம்பெனி நம்பர் 1ல இருக்கு.